This is NDTV. And you're watching NDTV Hindu. எங்கிருந்து இவர்களுக்கு பணம் வருகிறது, யாருடைய பின்பலம் இவர்களுக்கு இருக்கிறது, யாருடைய தூண்டுதலில் இவர்கள் வருகிறார்கள், எங்கிருந்து முளைத்தார்கள், எங்கிருந்து உதித்தார்கள் என்று கேள்வி கேட்டால் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். எனக்கு 1.5 கோடி ரூபாய் வருதுன்னு சொன்னார் ஒரு உலகத்திலேயே உத்தமமான ஒரு அமைச்சர். நான் உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு, நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாரு. சொல்லு, வந்து ப்ரூவ் பண்ணு, எனக்கு வெளிநாட்டுல இருந்து எனக்கு பணம் வருதுப்பா, ப்ரூவ் பண்ணு. 6 மாசமா கண்டுபிடிக்காத நீ எல்லாம் மந்திரியா இருக்க, தூக்கு போட்டு சாகண்டாம நீ. இந்தியாவையே ஏன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அணுமின் நிலையம் இதுதான், கூடங்குளம் அணுமின் நிலையம். அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசாங்கம், நாங்கள் இதை 14,000 கோடிக்கு மேலே பணம் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நடத்தியே தீர்வோம். அணுமின் நிலையத்தால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. இந்தியாவில் மொத்தம் 20 அணுமின் நிலையங்கள் உள்ளன. இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் நடந்ததா தெரியல. அது மட்டும் இல்லை, உலகத்தில் மட்டும் 529 அணுமின் நிலையங்கள் இருக்குது. எல்லா வளர்ந்த நாடுகளும் அணுமின் சக்தியை நம்பி இருக்காங்க. இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜப்பானில் நடந்தது வேறு, அந்த மாதிரி எங்கேயும் நடக்காது. அது முதல் ஜெனரேஷன், இது 3ஆம் ஜெனரேஷன். இங்கே பாதுகாப்பு சாதனங்கள் அதிகம். அது மட்டும் இல்லை, கூடங்குளம் முக்கியமாக தமிழ்நாட்டிலேயே சொல்லப்போனால் தமிழ்நாடு செய்ஸ்மிக் ஜோன் 2ல் இருக்கிறதால இங்கே பூகம்பத்திற்கும் அதிகமாக வாய்ப்பில்லை. சுனாமியே வந்தாலும் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை தாக்காது. ஏன்னா இது 7 மீட்டருக்கும் மேலே உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட வாதம். ஆனால் இங்கே குழுமியிருக்க கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுமார் ஒரு 40லிருந்து 60 கிராமங்கள் வரைக்கும் இருக்கும் கூடங்குளம் அணுமின் நிலையம் பக்கத்தில். அந்த கிராம மக்கள் இந்த ஃபுகுஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிருள்ள வரை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அணு விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, இதை மக்களுக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கணும், யாரையும் பிரெயின் வாஷ் பண்ண விடக்கூடாது. ரொம்ப தெளிவாக அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு அணு உலையால் அவர்களுக்கு என்ன பலன், இந்தியாவிற்கு என்ன பலன், பாதகமா இல்லையா என்று புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணு விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அணுமின் நிலையம்னா என்ன, கூடங்குளம்ல எதுக்கு அணுமின் நிலையம் கொண்டு வச்சாங்க, அணுசக்தியால் பாதகமா சாதகமா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள ஹீரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களின் மீது அமெரிக்க விமானங்கள் வீசிய அணுகுண்டினால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. அணுகுண்டினால் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்படாத அணுக்கதிர்வீச்சு செயின் ரியாக்ஷன் ஆகும். ஆனால் இதை அணு உலையுடன் ஒப்பிடுவது தவறு. அணு உலையில் ஏற்படுவதோ கட்டுப்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழலில் மின்சார உற்பத்தி. எனவே அணுகுண்டு வெடிப்பதற்கும் அணு உலையில் நிகழும் கதிர்வீச்சு நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. இப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக கூடங்குளம் அருகில் வசிக்கும் மக்கள் அணு உலை வேண்டாம் என்கின்றனர்? எனவே முதலில் மக்களின் கேள்விகள் என்ன? ஜப்பான் ஃபுகுஷிமா அணு உலை எரிபொருள் சேமிப்பு கிடங்கில் சுனாமியால் கடல் நீர் சென்றதால் ஏற்பட்ட மின்சார தடையால் நிகழ்ந்த விபத்தை தொலைக்காட்சியில் பார்த்த மக்களுக்கு நியாயமாக ஏற்பட்ட பயம்தான் முதல் காரணம். இயற்கை சீற்றங்களினால் அணு உலை விபத்து ஏற்பட்டால், அதனால் கதிரியக்க வீச்சு ஏற்பட்டால் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது.
அணுசக்தி கழிவுகளை சேமித்து வைப்பது ஆபத்து என்ற பயம் நிலவுகிறது. அணு உலையில் எரிபொருள் மாதிரியை இரவில் நிரப்பும் பொழுது வழக்கமாக ஏற்படும் சத்தத்தால் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு கேள்விகள் மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளது. சரியான கேள்விகளும் உண்டு, மிகைப்படுத்தப்பட்ட கேள்விகளும் உண்டு. ஆனால் இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. தவறான கருத்து பரப்பப்படுகிறது. வல்லரசு என்ற சித்தாந்தம் என்றோ போய்விட்டது. 2020ற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் நாட்டின் லட்சியம். வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாமே தங்களுடைய தேவைக்கு அதிகமாகத்தான் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடான இந்தியா நம்மளுடைய தேவைக்கு ஏற்றவாறு கூட நம்மளால் மின்சாரத்தை தயாரிக்க முடியல. எதை கொண்டெல்லாம் மின்சாரம் தயாரிக்கிறோம்னு பார்த்தா, நிலக்கரி மூலம் நமக்கு கிடைக்கிற மின்சாரம் தான் 56% நம்மளுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்யுது. ஆனால் போதுமான நிலக்கரி நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம நிலக்கரியை இறக்குமதி பண்ணுறோம். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியமை இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டும் நம்மளுடைய இந்திய அரசு வருடம் $100 பில்லியன் கொடுத்து தான் இதை வாங்க வேண்டியிருக்கு. இரண்டாவதாக நம்ம தண்ணியை கொண்டு டேம் கட்டி அதன் மூலமாக 25% நம்மளுடைய மின்சார தேவையை நாம் பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே காற்றாலை, இது 5%. அதன் பிறகு அணு உலையின் காரணமாக நாம் 3% மின்சார தேவையை இப்போதைக்கு பூர்த்தி செஞ்சிட்ருக்கோம். சூரிய ஒளியின் மூலமாக நாம் தயாரிக்கும் மின்சாரம் 1%க்குள்ளார தான். இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற நாம் பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்கு முதல்ல நம்மளுடைய மின்சார தேவையை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும். இதனால் நாம் முதல்ல இப்போ இயற்கை வளங்களை தான் நாடிருக்கோம். உதாரணத்துக்கு காற்று நன்றாக வீசவில்லை என்றால் இதன் மூலயமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் குறையும். தண்ணி ஆறுகள்லாம் வற்றி போச்சு அப்படின்னா அதன் மூலயமாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் நமக்கு குறையும். இங்கே தான் நமக்கு அணுசக்தி மூலயமாக பெறப்படும் மின்சாரத்தின் தேவை அதிகரிக்கிறது. கடந்த 40 வருட அணு உலை அமைப்பில் இந்தியாவின் அனுபவத்தில் சுற்றுச்சூழலில் அணுக்கதிர்வீச்சு அணு உலை அமைந்த இடத்திலோ அதை சுற்றியுள்ள 30 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பகுதியிலோ சுற்றுச்சூழலில் எப்பொழுதும் இருக்கும் இயற்கையான கதிர்வீச்சின் அளவை விட மிகுதியானதில்லை. அதன் அளவை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வருவது அணுமின் நிலையத்தின் வேலையில் ஒரு பகுதியாகும். இன்னும் 10 முதல் 20 ஆண்டுகளில் தோரியம் என்ற தாது உற்பத்தியில் உலகிலேயே ஆஸ்திரேலியாவிற்கு அடுத்து 2வது மிகப்பெரிய நாடான இந்தியா தோரியம் மூலமும் யுரேனியம் மூலமும் அணுமின் சக்தியை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவை ஆராய்ச்சியில் எட்டிவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. அணுசக்தி தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு தராமல் மேலை நாடுகள் தொழில்நுட்ப தடை விதித்ததையும் மீறி இன்றைக்கு இந்தியா அணுசக்தி தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகிறது. இனிமேலும் இந்தியாவை ஒதுக்கிவிட்டு அணுசக்தி துறையில் சர்வதேச வளர்ச்சி சாத்தியப்படாது என்ற காரணத்தினால்தான் மேலை நாடுகள் நமக்கு யுரேனியத்தை தர ஒப்புக்கொண்டு நமது அணு ஆயுத கொள்கையில் முதல் தடவை நாங்கள் அணு ஆயுதம் பிரயோகிக்க மாட்டோம் என்ற கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவை மதித்து அணுசக்தி ஒப்பந்தம் மற்ற அணுசக்தி நாடுகளுடன் ஏற்பட்டது. யுரேனியம் டை ஆக்சைடை காட்டிலும் 500 டிகிரி அதிகமான வெப்பத்தில் உருகும் தன்மை கொண்ட தோரியத்தை, குறைந்த அளவு கதிரியக்க கழிவை கொடுக்கும் தோரியத்தை, அணு ஆயுதம் செய்ய இயலாத தோரியத்தை வைத்து அமைதி பாதையில் இந்தியா அணுசக்தி முறையில் மின்சாரத்துறையில் தன்னிறைவை அடைய முடியும். அப்படி நடந்தால் இந்தியா 2030ற்குள் அணுசக்தி துறையிலும் உலகத்திலேயே மிகுந்த பாதுகாப்பான அணுமின்சாரத்தை உருவாக்கும் நாடுகளில் முதல் நாடாக மாறும். 2030க்குள் எரிசக்தி சுதந்திரத்தில் இந்தியா அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும். அதனால் இந்திய பொருளாதாரம் மிகுந்த வளர்ச்சியை அடைய பல்வேறு காரணங்களில் அணுசக்தி ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். 2020க்குள் பொருளாதார சக்தி வாய்ந்த நாடாக இருக்கும் முதல் 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக மாறும்.